ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025 அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் அதுதான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க நோட்ஸ் பென்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யூ கேன் லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ் வீடியோ. போலாமா? கொஸ்டினை வாசிச்சிடலாம். Question number 52. A thermal power plant is running with no heat generation, no reheat or regeneration. The specific enthalpy and specific entropy of the steam at the inlet of the turbine are 3344 kilojoule per kilogram, 6.5 kilojoule per kg per kilogram respectively. The turbine isentropic efficiency is 0.9. The mass flow rate of the steam at the turbine inlet is 102 kg per second. The turbine power output is dash megawatt round off to 1 decimal place. The property of the saturated liquid and saturated vapor at the turbine exit pressure கொடுத்துருக்காங்க. saturated liquid water specific enthalpy values கொடுத்துருக்காங்க. specific entropy உடைய values for saturated liquid water. saturated water vapor உடைய specific enthalpy, saturated water vapor உடைய specific entropy நமக்கு we are given. போலாமா? சரி, இப்போ நம்ம நமக்கு கேட்டிருக்கிறது what is the turbine power output in megawatt கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு தேவைப்படக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாமா? இப்போ we have a turbine. நமக்கு ஒரு டர்பைன் இருக்குது. நமக்கு இங்கே இந்த மெத்தட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் வேர் ஒரு கண்ட்ரோல் வால்யூமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது ஓப்பன் சிஸ்டத்துக்கு கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்ட்ரோல் வால்யூம் ஆர் ஓப்பன் சிஸ்டம் ஸ்டெடி அனாலிசிஸ். முக்கியமாக ஸ்டெடி அனாலிசிஸ்க்கு ஓப்பன் சிஸ்டம் when you are doing your analysis, ஸ்டெடி அனாலிசிஸ் அப்படி இருக்கும் பொழுது you can use it. the change in potential energy நமக்கு 0, change in kinetic energy நமக்கு 0வாக இருக்கும்போது you can use this method. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது change in kinetic energy is equal to 0. இப்போ நமக்கு என்தால்பி நமக்கு வருது. ஒரு என்தால்பி உள்ளுக்கு இன்லெட் என்தால்பி. அந்த என்தால்பி ஒரு ஸ்டீம் உள்ளுக்கு ஃப்ளோ ஆகி வர்றதுனால அதுக்கு இன்லெட் என்தால்பி இருக்கும். அப்புறம் நமக்கு டர்பைன் ஒர்க், ஸ்பெசிஃபிக் டர்பைன் ஒர்க் நமக்கு கிடைக்கும். இங்கே எனக்கு எக்ஸிட்டில் ஒரு என்தால்பி எனக்கு இருக்கும். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டர்பைன் ஐசென்ட்ராபிக் என்தால்பி எவ்வளோ? டர்பைனுடைய ஐசென்ட்ராபிக் என்தால்பி டர்பைனுடைய ஐசென்ட்ராபிக் என்தால்பி 0.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நான் சும்மா ஸ்டெடி அனாலிசிஸ்னால் இன் இஸ் ஈக்குவல் டு அவுட், இன் எனர்ஜி ஈக்குவல் டு அவுட் எனர்ஜி. ஸோ இன் எனர்ஜி என்ன? ஹெச்ஐ என்தால்பி இன் வருது. அவுட் எனர்ஜி எனக்கு டர்பைன் ஒர்க் அவுட்டுங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த ஸ்டீமோடைய இன்னொரு எனர்ஜி எக்ஸிட்டில் என்தால்பியாக வெளியே போகுது. ஸோ அப்போனா இன் எனர்ஜி ஈக்குவல் டு அவுட் எனர்ஜி. ஸ்டெடிக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இன் எனர்ஜி ஈக்குவல் டு அவுட் எனர்ஜி. நான் ஸ்மால் இ பயன்படுத்துகிறேன், ஏன்னா இது ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுனால. ஸ்பெசிஃபிக்னா வித் ரெஸ்பெக்ட் டு நான் கிலோகிராம் எழுதுறதுனால ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக் என்தால்பி இன் உள்ளுக்கு வர்றது இது. என்னுடைய சிஸ்டம் யாருன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்னுடைய டர்பைன். டர்பைனுக்குள்ளே வரக்கூடிய எனர்ஜி இஸ் என்தால்பி இன். டர்பைனை விட்டு வெளியே போகக்கூடிய எனர்ஜி இஸ் என்தால்பி அவுட். அல்லது ப்ளஸ் இன்னொன்று நமக்கு ஸ்பெசிஃபிக் டர்பைன் ஒர்க் அப்படின்னு டபிள்யூடி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஸ்மால் டபிள்யூடி இஸ் ஈக்குவல் டு நான் எப்படி எழுதிக்கலாம்? என்தால்பி ஹெச்ஐ மைனஸ் ஹெச்இ அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸ்பெசிஃபிக் என்தால்பி இன், ஸ்பெசிஃபிக் என்தால்பி அவுட். எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது ஐடியலுக்கான ஃபார்முலா ஐ அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐடியலி யூ ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா. இங்கே எனக்கு என்தால்பியில் 2 விஷயம் இருக்குது. எனக்கு இப்போது எனக்கு என்னென்னா ஒர்க் ஆஃப் த டர்பைனில் எனக்கு 2 விஷயம் இருக்குது. ஒர்க் ஆஃப் த டர்பைன் ஐடியல், ஒர்க் ஆஃப் த டர்பைன் ஆக்சுவல். ரியாலிட்டியில் என்ன எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போது நம்ம ஒரு டர்பைனை டிசைன் பண்ண பிறகு அதுலேருந்து சில ஒர்க் கிடைக்கும். அந்த ஒர்க்கை நம்ம எதாவது பயன்படுத்துவோம். we will be using it to generate electricity மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டர்பைனால் அந்த ஆக்சுவல் ஒர்க் கொடுக்கும். அந்த நம்ம ஐடியலி நம்ம கால்குலேஷன்லாம் போட்டு ஒரு ஒர்க் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் அந்த ஒர்க் நமக்கு கிடைக்காது.
கிடைக்காதனால அப்போனா ஐடியல் நம்ம கால்குலேஷன் படி போடும்போது அதிகமாக இருக்கும். அப்படினால டர்பைன் ஐசென்ட்ராபிக் என்தால்பியை நம்ம எப்படி எழுதலாம்னா ஐசென்ட்ராபிக் எஃபிஷியன்சி என்தால்பியில் ஐசென்ட்ராபிக் எஃபிஷியன்சி எப்படி எழுதலாம்னா ஆக்சுவல் ஒர்க் பை ஆக்சுவல் ஒர்க் தான் கம்மியாக இருக்குது. எஃபிஷியன்சி வந்து ஹேஸ் டு பி லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1னா கம்மியான நம்பரை மேலே போடுவோம், அதிகமான நம்பரை கீழே போடுவோம். ஸோ டர்பைனுடைய ஒர்க் ஐடியலை நம்ம கீழே எழுதலாம். எழுதியாச்சா? ஸோ ஐடியலுக்கு நம்ம ஆக்சுவலாக கால்குலேஷன் படி போட்டாலே நமக்கு வந்துடும். ஹெச்ஐ நமக்கு அந்த நம்பர்ஸ்லாம் போட்டுட்டு எப்படி சொல்ல, நமக்கு இந்த டேப்லர் காலமில் இருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஐடியலுக்கான ஆன்சர் வந்துடும். ஆக்சுவலுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது, என்தால்பி டிஃப்ரென்ஸ்லாம் வருதோ, என்தால்பி அதாவது எப்படி சொல்ல என்தால்பி டிஃப்ரென்ஸ் வருதோ, ரியல் கேஸ் பயன்படுத்துகிறோமோ, அப்போது நம்மளுடைய அவுட்லெட் இருக்குல்ல, அவுட்லெட்டில் வரக்கூடிய என்தால்பி இருக்குல்ல, இந்த அவுட்லெட் என்தால்பி நம்ம எதிர்பார்த்த என்தால்பி வராது. இன்லெட்டில் நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்துருப்போம், இன்லெட்டில் இந்த எனர்ஜி கொடுத்துருப்போம். இது நம்ம இன்லெட்டில் நம்ம கொடுக்குற கரெக்டாக அந்த வேல்யூ தான் இருக்கும். டர்பைன் கிட்ட வெளியே போகும்போது நமக்கு ஆக்சுவலுக்கு இந்த என்தால்பி தான் வரும். ஸோ அப்போனா நமக்கு டர்பைனுடைய ஐடியலுக்கு இந்த ஒர்க் டன் ஆஃப் த டர்பைனுடைய ஆக்சுவலுக்கு என்ன வந்திருக்குன்னா ஹெச்ஐ மைனஸ் ஹெச்இ டேஷ் நமக்கு வந்திருக்கும். டேஷ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவல் ஒர்க் ஆஃப் த டர்பைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ இன்லெட் என்தால்பி நமக்கு கொடுத்துருக்காங்களா? இன்லெட் என்தால்பி நமக்கு வி ஆர் கிவன் இன் தி கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? இன்லெட் என்தால்பி வி ஆர் கிவன் 3344 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே இன்லெட் என்தால்பி. ஸோ வி நோ த வேல்யூ ஆஃப் இன்லெட் என்தால்பி. இன்லெட் என்தால்பி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வி நோ, இப்போது நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஒர்க் டன் பை த டர்பைன் ஐடியலா, ஐடியலுக்கு இன்லெட் என்தால்பி தெரிஞ்சிடுச்சு. இன்லெட் என்தால்பியோட வேல்யூ இஸ் 3344. இப்போ எக்ஸிட் என்தால்பி நான் கண்டுபிடிக்கணும். ஐடியல் கேஸ்க்கு கால்குலேஷன் பேஸ்க்கு இதுக்கு. ஸோ இப்போ டர்பைனில் பார்த்தா, டர்பைனில் என்ன நடக்க போகுது? டர்பைனில் வந்து வி ஹேவ் நமக்கு ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். டர்பைனில் வி ஹேவ் ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன். ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன்னா என்தால்பி இன் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி அவுட். எஸ் இன் ஈக்குவல் டு என்ட்ராபி அவுட் எக்ஸிட். ஸோ என்ட்ராபி இன் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வேர் கிவன் த என்ட்ராபி இன் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ட்ராபி எக்ஸிட் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ட்ராபி எக்ஸிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ட்ராபி எக்ஸிட் கேன் பி ஃபவுண்ட் பை எஸ்எஃப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எஸ்எஃப்ஜி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எஸ்எஃப்ஜியை நம்ம எப்படி எழுதலாம்? எஸ்எஃப்ஜி எழுதும்போது எஸ்எஃப்ஜி கேன் பி ரிட்டன் அஸ் எஸ்ஜி மைனஸ் எஸ்எஃப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஜி இஸ் ஃபார் சேச்சுரேட்டட் வேப்பர். ஜி இஸ் ஃபார் சேச்சுரேட்டட் வேப்பர். நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எஸ்ஜி 7.6 கொடுத்துருக்காங்க. எஸ்எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.1 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் வி வில் ஹாவ் 6.5 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, 6.5 நம்ம போட்டுடலாமா? எஸ்ஜி மைனஸ் எஸ்எஃப் இஸ் வாட்? 6.5. எஸ்எஃபோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எஸ்எஃபோட வேல்யூ இஸ் வாட்? எஸ்எஃபோட வேல்யூ வந்து 1.1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது இங்கே 6.5 மைனஸ் 1.1 எவ்வளோடா? இட் இஸ் 5.4 அப்படி தானே? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5.4 டிவைடட் பை 6.5. இஃப் யூ டிவைட் திஸ் போத், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 0.83076. நான் யூஸ் பண்ண கால்குலேட்டரில் இந்த வேல்யூ வந்துச்சு. வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஓகே, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வி கேன் ஃபைண்ட் தி எக்ஸிட் என்தால்பி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்இ கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்இ நமக்கு என்ன? வாட் இஸ் ஹெச்இ? ஹெச்இ எழுதும்போது ஹெச்இ இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஹெச்எஃப்ஜி எழுதலாம்ல. வாட் இஸ் ஹெச்எஃப்ஜி? ஹெச்ஜி மைனஸ் ஹெச்எஃப். எஸ்எஃப்ஜிங்கிறது எஸ்ஜி மைனஸ் எஸ்எஃப்ங்கிற மாதிரி ஹெச்எஃப்ஜிங்கிறத ஹெச்ஜி மைனஸ் ஹெச்எஃப்னு எழுதிக்கலாமா? எழுதியாச்சு.
எழுதின பிறகு ஹெச்எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் ஹெச்எஃப் வேல்யூ எனக்கு வாட் இஸ் ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வி கேன் செக் இட் 341 ஹெச்எஃப் வேல்யூ. ஹெச்எஃப் வேல்யூ சேச்சுரேட்டட் என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விட் வாட்டருக்கானது தான் ஹெச்எஃப் 341 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்ஜி வேல்யூ வந்து 2645 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ்இ, அதனால் இதை எக்ஸிட் என்தால்பி நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல நம்ம வி கேன் சப்ஸ்டியூட் ஆல்சோ. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்இ கூட போட்டுக்கலாம். எக்ஸ்இ எக்ஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அட் தி எக்ஸிட். சரியா, போட்ட பிறகு வி கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூ. ஹெச்இ நம்ம என்ன எக்ஸ்இ என்ன எழுதலாம், 0.83076. ஹெச்ஜி மைனஸ் ஹெச்எஃப் வந்து சப்ராக்ட் பண்ணால் வாட் வில் ஹாவ் 2304. ஹெச்ஜியோட வேல்யூ வி ஹாவ் இட். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஹெச்ஜி. ஓகே, அது மட்டும் எழுதி காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு ஹெச்ஜி, இது உங்களோட வேல்யூ என்ன, ஹெச்எஃப்போட வேல்யூ. ஹெச்ஜி மைனஸ் ஹெச்எஃப் ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ யூ கெட், 2304. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது யூ கேன் யூஸ் தி கேல்குலேட்டர் வேணால் பயன்படுத்திக்கோங்க. இதை கழிச்சு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர் யூ வில் ஹேவ் 1914.07. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இஃப் யூ ஆட் திஸ் போத் you will have 225.07104. நான் ஏதோ ரொம்ப அதிகமான வேல்யூ கூட எடுத்துருக்கலாம். சரியா, இட்ஸ் ஃபைன். எனிஹவ் இப்போ நான் வந்து டெல்டா ஹெச்இ மைனஸ் ஹெச்எஃப் இந்த வேல்யூ நான் எடுத்து இதான் ஹெச்இ. ஓகே, ஹெச்இ ஐடியல் கேஸுக்கான ஹெச்இ. நம்ம வெறும் எதை மட்டும் பயன்படுத்துகிறோம், we have used only calculators, data book, அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது will get ideal. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா, if you subtract this both work done by the turbine in ideal case, in theoretical case வரும்பொழுது I have 1088.93 அப்படின்னு எனக்கு ஒரு வேல்யூ வருது. இன் கிலோஜூல் பெர் கேஜி அப்படின்னு எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஐசென்ட்ராபிக் எஃபிஷியன்சி ஆஃப் த டர்பைன் இதை மாதிரி எடுத்துருக்கேன்னா ஐ கேன் ரைட் ஆல்சோ இன் அனதர் வே. இன்னொரு மாதிரியும் எழுதலாம். வெறும் ஸ்பெசிஃபிக் என்தால்பி போட்டு பண்ணலாம், அல்லது ஒர்க் டன் டோட்டல் ஒர்க் அப்படி கூட நம்ம எடுக்கலாம். டோட்டல் ஒர்க் அதான் கேபிட்டல் டபிள்யூ எழுதுகிறேன். கேபிட்டல் டபிள்யூ டாட் டி மேலே டாட் வச்சுட்டு அப்புறம் ஐடியல் கேஸ்க்கு எழுதுகிறேன். எப்படி அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ டாட் கண்டுபிடிக்கலாம். ஐ கேன் ஃபைண்ட் கேபிட்டல் டபிள்யூ டாட் டி ஐடியலுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா I will multiply m dot into specific work done by specific turbine work for the ideal case. இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது what is m dot? m dot ஓட வேல்யூ என்ன? m dot is 102.102 kilogram per second. ஸோ நான் பண்ணும்பொழுது 102 kilogram per second. நான் I will multiply turbine work எனக்கு ஐடியல் கேஸ்க்கு என்ன வந்துச்சு, ஸ்பெசிஃபிக்கலி பார்க்கும்போது 1088.93 இந்த யூனிட்ஸ் ஆஃப் கிலோ ஜூல் பெர் செகண்ட் வந்துடுச்சா. ஓகே, ஸோ இது ஐடியல் ஒர்க். இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் இஃப் ஐ மல்டிப்ளை தீஸ் போத் எனக்கு என்ன வந்திருக்கும், 111,070.75. இப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், இந்த இடத்துல ஐ ஹேவ் கிலோஜூல் பெர் ஸ்பெசிஃபிக் என்தால்பியோட ஸ்பெசிஃபிக் ஒர்க்குன்னு பெர் கிலோகிராமில் வந்திருக்கும் எனக்கு. ஐ ஹேவ் இட் இன் கிலோகிராம். இப்போ இந்த கிலோகிராமும் அடிபட்டு போயிடும், அப்படி தானே. இந்த இடத்துல வி ஹேவ் கிலோஜூல் பெர் கிலோகிராம். ஓகே, அதை நாங்கள் மாற்றி எழுதிட்டேன், சாரி. பண்ணும்பொழுது இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு, ஐ ஹாவ் ஒர்க் ஆக்சுவல் எனக்கு கிடச்சிட்டு. ஐ ஹாவ் தி ஒர்க் ஐடியல் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. நான் ஐ ஹாவ் ஒர்க் ஐடியல். இப்போ இந்த ஐடியல் ஒர்க்கை நான் வந்து வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இப்போ இதை நான் கேல்குலேட் பண்ணால் இப்போ நான் இதை மெகாவாட்டாக மாற்றிக்கிட்டோமா, இப்போ எனக்கு என்ன யூனிட்டில் இருக்கும், ஐ ஹாவ் இன் கிலோஜூல் பெர் செகண்டில் எனக்கு யூனிட் இருக்கும். கிலோஜூல் பெர் செகண்ட்னா என்ன, வாட் டு யூ மீன் பை கிலோஜூல் பெர் செகண்ட்? கிலோஜூல் பெர் செகண்ட்னா இட் இஸ் கிலோ வாட். கிலோஜூல் பெர் செகண்ட்னா கிலோ வாட் எழுதியாச்சு.
நம்ம ஆனால் இங்கே மெகாவாட்டில் தான் நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ டிவைட் திஸ் பை 1000, இதை வந்து நீங்கள் ஒரு 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, இஃப் யூ டிவைட் திஸ் ஆன்சர் பை 1000, 110,070.75, இஃப் யூ டிவைட் இட் பை 1000 என்ன ஆயிரும்? த யூனிட் பிகம்ஸ் மெகாவாட்டை நமக்கு மாறிடும். இப்போ மெகாவாட்டாக மாறுச்சுன்னா வாட் ஐ வில் டூ இப்போ எனக்கு ஒர்க் டன் பை த டர்பைன் இன் ஐடியல் கேஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஐடியல் கேஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? இப்போ டிவைடட் பை 1000, 111.07 மெகாவாட் கிடச்சிட்டா. இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐசென்ட்ராபிக் எஃபிஷியன்சியில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐசென்ட்ராபிக் எஃபிஷியன்சி நமக்கு ஆஃப் த டர்பைன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.9 கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 0.9ஆல் நம்ம இஃப் யூ மல்டிப்ளை தி ஒர்க் டன் பை த டர்பைன், ஆக்சுவலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு efficiency of the turbine multiplied with work done by the turbine ideal case. அதை நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எஃபிஷியன்சி எவ்வளவு? 0.9. இது எவ்வளவு? 111.07. 0.9 multiplied with 111.07 மெகாவாட்டை நம்ம போடும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? ஐ வில் கெட் அன் ஆன்சர். எனக்கு என்ன வந்திருக்குன்னா 99.963 மெகாவாட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இதான் நம்முடைய ஆன்சர். நம்ம முடிச்சாச்சு ப்ராப்ளத்தை. நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக ஐ ஹவ் சீன் சம் பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டின் ஹேஸ் பீன் ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் இன் என்ன சொல்ல நம்முடைய கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட்லி ஆஸ்ட். ஏன்னா நிறைய கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் மை லூஸ் தேர் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா வி ஹாவ் கிவன் அன் ஆன்சர் 98.5 to 101.5. இதுக்குள்ளே உங்களுடைய ஆன்சர் வந்திருந்தா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்து 2 மார்க் அவார்ட் பண்ணிடுவாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் எந்த இடம்னா, இந்த மெகாவாட் யூனிட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் கடைசியில் ஸ்பெசிஃபிக் ஒர்க்குனா என்ன, டோட்டல் ஒர்க்னா என்ன, அப்புறம் ஆக்சுவல் ஒர்க்னா என்ன, ஐடியல் ஒர்க்னா என்ன, இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்தால் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு 2 மார்க் வாங்குறது இட்ஸ் குவைட் ஈஸி. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். நன்றி.